இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரப்போகுது. ஸோ நிறைய நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 48 நாள் விரத முறைகள்லாம் வந்து கடைப்பிடிக்கிறவங்க பண்ணுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும்ன்ட்டு. இப்போ வந்து ரீசன்ட் டைமில் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, மேம் இதை வந்து கடைப்பிடிக்க முடியாமல் போயிடுச்சு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அருமையான வழிபாடு முறை சொல்கிறேன். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து 48 நாள் பண்ண முடியலன்னா கூட இதை பண்ணுங்க, கண்டிப்பாக முருகனோட அருள் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது வந்து எந்த நாள் அப்படின்றத நோட் பண்ணி பிப்ரவரி 3ஆம் தேதி. 3ன்றதே ரொம்ப அருமையான நம்பர். அதே மாதிரி அந்த 3ஆம் தேதி வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னாலும் தை மாசம் 21ஆம் தேதி வருது, அதுவும் 3. அந்த 3 நம்பர் காம்பினேஷனே சூப்பரான காம்பினேஷன். இந்த அன்னைக்கு வந்து சஷ்டி. இந்த அன்னையில் வந்து சஷ்டிக்கு நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. ஸோ அந்த சஷ்டியோட விரதத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து தைப்பூசம் 9வது நாளில் வரும், அதாவது பிப்ரவரி 11. அதில் இன்னும் சிறப்பு என்னன்னா அன்னைக்கு பௌர்ணமி, ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஸோ அந்த 9வது நாள் வர்றது முருகனுக்கு அகைன் 9ஆம் நம்பர் ரொம்ப சிறப்பு. செவ்வாய்னாலே 9 தான். ஸோ அவரோட பிளெஸிங்ஸ்க்கு உண்டான டேட் எல்லாம் பர்ஃபெக்டாக அமைஞ்சு வருது. அப்போ 3ஆம் தேதி உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. விரதம்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து அந்த 9 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. நமக்குள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலைன்னா முருகன் வந்து கடவுள் வந்து கண்ணை குத்திடுவார், அப்படி இல்லை. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல நெறிமுறைகளை அமைச்சுக்கிறதுக்கும் தான் நம்மளோட கடவுள் வழிபாடு. நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி நம்ம ஈடுபாடு கொடுக்குறோம்ல, அதாவது டெடிக்கேட்டடாக இருக்கும்ல, அந்த டெடிக்கேஷன் தான் அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த டெடிக்கேஷன் தான் இங்கே வேணும், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஸோ நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களோட வீட்டில் இருக்க முருகன் படத்துக்கு விளக்கு வச்சு ஒரு பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் குரு கவசம், வேல்மாறல், முருகன் பாட்டு எதுவாக இருந்தாலும் முடிஞ்சா படிங்க. இல்லை யூடியூப்ல அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நீங்கள் அங்கே விளக்கேற்றி உட்காந்து வழிபாடு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த மனசில் மட்டும் அந்த டெடிகேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும், நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 3ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்க. கண்டிப்பாக முருகனோட பிளெஸிங்ஸ் நம்ம கூடயே வரும். நீங்கள் அந்த ஒவ்வொரு நாள் பண்ணுறதுலையும் ஒவ்வொரு நாளும் வந்து முருகன் நம்ம கூட இருக்கிறாருன்ற அதிசயத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவரோட பிளெஸிங்ஸோட நானும் வந்து இவரோட பிளெஸிங்ஸில் தான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு இருக்குது. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன விதமான கோரிக்கைகள் வைக்கிறீங்கன்னாலும் முருகன் வந்து ஓடோடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓம் முருகா.